Hey guys, welcome back. என் பேர் ஆதித்யா. இந்த சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க, நம்ம சேனலில் டேட்டா செக்ஷன் அல்கோரிதம் சீரிஸ் தமிழில் இருக்குது, கோடிங் டியூட்டோரியல் சீரிஸ் தமிழில் இருக்குது, அண்ட் மெஷின் லேர்னிங் சீரிஸ் தமிழில் இருக்குது. இன்னைக்கான கொஸ்டின் பார்க்கலாம், கவுண்ட் ways to build good strings. So it's a medium level question. So question பாருங்க, given the string 0, 1, low and high, we can construct string by starting with an empty string. Then at each step perform either of the following: append character 0 0 times, append character 1 1 times. This can be performed any number of times. A good string is a string constructed by above process having a length between low and high inclusive. Right? Return the number of different good strings that can be constructed satisfying these properties. Since the answer can be large, return it modulo 10 power 9 plus 7. So இதான் question. So basically என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஒரு 4 வேரியபிள்ஸ் வந்திருக்காங்க, லோ, ஹை, 0, 1 கொடுத்துருக்காங்க. ஸோ லோ இஸ் நத்திங் பட் த சைஸ் ஆஃப் த லோவஸ்ட் ஸ்ட்ரிங். ஓகே, லோ இஸ் நத்திங் பட் த சைஸ் ஆஃப் த லோவஸ்ட் ஸ்ட்ரிங். ஹை இஸ் த சைஸ் ஆஃப் த ஹையஸ்ட் லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங். ஓகே, ஹைங்கிறது ஹையஸ்ட் லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங். அப்புறம் 0 கொடுத்துருக்காங்க, 1 கொடுத்துருக்காங்க. 0 வந்து 0 டைம்ஸ், 0 வந்து ஜீரோஸ் கொடுத்துருக்காங்க, அண்ட் தென் 1 கொடுத்துருக்காங்க. ரைட்? ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் லோ வந்து 3 கொடுத்துருக்காங்க, ஹையுமே 3 கொடுத்துருக்காங்க. இட் மீன்ஸ் தட் நம்மளோட நம்மளோட லோவஸ்ட் ஸ்ட்ரிங்கோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 3. ஓகே, அப்புறம் ஹை என்னது, ஹையுமே வந்து கொடுத்துருக்காங்க, ஹையுமே 3 கொடுத்துருக்காங்க. 3 இன்க்ளூசிவ் ஆக்சுவலி. ரைட்? 3 இன்க்ளூசிவ். இட் மீன்ஸ் தட் யூ கேன் கன்சிடர் 3. ஹை வந்து இன்க்ளூசிவ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து நம்மளோட ஹையஸ்ட் ஸ்ட்ரிங்குமே வந்து பார்த்தீங்கன்னா 3 தான் இருக்குது. ரைட்? ஹை ஈக்குவல் 3 கொடுத்துருக்காங்க. இட் மீன்ஸ் தட் லோ அண்ட் தென் ஹை, லோவஸ்ட் சைஸுமே 3 தான், ஹையஸ்ட் சைஸுமே 3 தான். அண்ட் 0 வந்து பார்த்தீங்கன்னா லைக் 1 கொடுத்துருக்காங்க, 0 வந்து 1 கொடுத்துருக்காங்க. ரைட்? அண்ட் 1மே வந்து 1 கொடுத்துருக்காங்க. ரைட்? 1 வந்து 1 கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் த கொஷன். ஸோ இட் மீன்ஸ் தட், ஸோ இங்கே ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. யூ ஹேவ் டு நோ திஸ் கண்டிஷன். அட் ஈச் ஸ்டெப் பர்ஃபார்ம் எய்தர் ஆஃப் த ஃபாலோயிங்: அப்பண்ட் த கேரக்டர் 0 0 டைம்ஸ், அப்பண்ட் த கேரக்டர் 1 1 டைம்ஸ். ஸோ இந்த 0ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் 0 டைம்ஸ். ஓகே, இந்த 1ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் 1 டைம்ஸ். ஸோ பேசிக்கலி நம்ம வந்து வி ஹேவ் டு கன்ஸ்ட்ரக்ட் string of size 3. ஓகே, string of size 3 பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா லோ வந்து 3 இருக்குது, ஹையுமே 3 இருக்குது. ரைட்? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா we have to insert 1 1 0 or 1. இப்போ 0 0 1 0மே வந்து 1 டைம், 0மே வந்து பார்த்தீங்கன்னா லைக் 1 டைம் கொடுத்துருக்காங்க. ரைட்? 0மே வந்து பார்த்தீங்கன்னா 1 டைம், 1மே வந்து பார்த்தீங்கன்னா 1 டைம். ஸோ அதனால் வந்து யூ ஷுட் இன்சர்ட் எய்தர் ஆஃப் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ். இங்கே ஸோ 0 எத்தனை டைம் இன்சர்ட் பண்ணலாம்? 0 வந்து ஃபஸ்ட்டு வந்து 1 டைம் இன்சர்ட் பண்ணலாம். 1 வந்து எத்தனை டைம் இன்சர்ட் பண்ணலாம்? 1 டைம் இன்சர்ட் பண்ணலாம். ஸோ மறுபடியும் அகைன் வந்து நம்ம 1 இன்சர்ட் பண்ணலாம், இல்லைனா 0 கூட இன்சர்ட் பண்ணலாம். ஸோ தெர் ஆர் இந்த மாதிரி எத்தனை பாசிபிள் வேஸ் இருக்குது நம்ம கண்டுபிடிக்கணும். மறுபடியும் இன்னொரு பாசிபிள் வே பார்த்தீங்கன்னா 1 0 0, ரைட்? 1 0 0. அண்ட் இன்னொரு பாசிபிள் வே பார்த்தீங்கன்னா 0 0 0 0 0 0. ரைட்? ஸோ இந்த மாதிரி நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இந்த மாதிரி எத்தனை பாசிபிலிட்டிஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ பேசிக்காக ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் எக்ஸ்பிளனேஷனில் ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இட் கேன் பி கன்சிடர்ட் ஆஸ் ஃபாலோஸ்: ஆல் பைனரி ஸ்ட்ரிங்ஸ் ஃப்ரம் 0 0 0 to 1 1 1 ஆர் குட் ஸ்ட்ரிங்ஸ் இன் திஸ் எக்ஸாம்பிள். செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். செகண்ட் எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு இன்னும் கிளியர் ஆகிடும். ஸோ செகண்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, they have given the low has 2, low வந்து 2 கொடுத்துருக்காங்க. ரைட்? low is equal to 2 and high is equal to 3. ஹை வந்து இங்கே 3 கொடுத்துருக்காங்க பாருங்கள். லாஸ்ட் எக்ஸாம்பிளில் வந்து லோ அண்ட் ஹை வந்து சேமாக இருந்துச்சு, பட் இந்த எக்ஸாம்பிள் வந்து லோ ஹை வந்து மாறுது. ரைட்? அண்ட் ஜீரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஜீரோஸ் வந்து 1 கொடுத்துருக்காங்க, நம்பர் ஆஃப் ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 கொடுத்துருக்காங்க. ரைட்? நம்பர் ஆஃப் ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லைக் நம்மளோட லோவஸ்ட் ஸ்ட்ரிங்கோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2. ஓகே, லோவஸ்ட் ஸ்ட்ரிங்கோட சைஸ் வந்து 2, ஹையஸ்ட் ஸ்ட்ரிங்கோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3. ஸோ இட் மீன்ஸ் தட் this example consists of both the strings of length 2 and length 3. புரியுது நம்பர்? ரைட்? பிகாஸ் லோ வந்து 2, ஹை வந்து 3. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா, ஸோ we have to ஃபர்ஸ்ட் வந்து லோ கண்டுபிடிக்கலாம். ஸோ சைஸ் ஆஃப் ஸ்ட்ரிங் வந்து 2. ஸோ நம்ம ஜீரோஸ் ஆட் பண்ணதா இருந்தால் எத்தனை ஜீரோஸ் ஆட் பண்ணலாம்? 1 0 ஆட் பண்ணலாம். நம்ம 1 ஆட் பண்ணதா இருந்தால் எத்தனை 1 ஆட் பண்ணலாம்? 2 1s ஆட் பண்ணலாம். ரைட்? ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து 0 ஆட் பண்ணுறேன். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஷுட் ஒன்லி ஆட் 0 பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 ஆட் பண்ண ட்ரை பண்ணனா 1 என்னால் ஆட் பண்ண முடியாது பிகாஸ் தெர் ஆர் 2 1s. ரைட்? தெர் ஆர் 2 1s. பிகாஸ் 1 ஆட் பண்ண ட்ரை பண்ணனா ஐ ஹவ் டு ஆட் 2 1s. பட் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கேப்பே வந்து பார்த்தீங்கன்னா லைக் தெர் இஸ் ஒன்லி ஒன் கேப் டு ஃபில். அதனால் வந்து ஐ ஷுட் ஒன்லி ஃபில் 0 ஹியர்.
அதே மாதிரி இன்னொரு பாசிபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஐ கேன் ஆட் 1. ஸோ 1 வந்து நான் எத்தனை டைம் நான் ஆட் பண்ணணும், 1 வந்து நான் எத்தனை டைம் ஆட் பண்ணணும் ஆக்சுவலி, ஐ மீன் சாரி ஜீரோஸ் நான் எத்தனை டைம் ஆட் பண்ணணும். ஜீரோஸ் வந்து ஐ ஷுட் ஆட் ஜீரோஸ் ஆக்சுவலி 2 times. Just a second, it's a slight confusion. ஸோ இங்கே வந்து நான் கரெக்டாக எழுதிடுறேன். திஸ் இஸ் ஆக்சுவலி 1. ஓகே, திஸ் ஆக்சுவலி 1. ஸோ 1 வந்து நான் வந்து ஸோ திஸ் ஆக்சுவலி 1. ஸோ ONE. ஓகே, ஸோ அந்த ஓ வந்து நான் 0ன்னு கன்ஃபியூஸ் ஆகிட்டேன், சாரி. ஸோ ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஃபஸ்ட்டு பாசிபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் ஆக்சுவலி ஆட் 0 ஹியர், பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஜீரோஸ் வந்து 1 0 நம்ம ஆட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் ஆட் எய்தர் 0 or 1. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 1 ஆட் பண்ணுறதா இருந்தால் we have to add 2 ones at a time. பட் ஆனால் there is only 1 space. அதனால நம்ம என்ன பண்ணுறோம்னா we are adding 0, ரைட்? புரியுது நம்புறேன். ஸோ செகண்ட் பாசிபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா you can add 1 here. 1 ஆட் பண்ணால் நம்ம எத்தனை 1 ஆட் பண்ணணும் at a time? we have to add 2 ones. அதனால வந்து 1. ஸோ this is one possibility. ஸோ நம்ம லோவஸ்ட்டுக்கு வந்து நம்ம பாசிபிள் வேஸ் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஹைக்கு நம்ம கண்டுபிடிக்கணும். ஹையோட சைஸ் வந்து 3, ரைட்? ஹையோட சைஸ் 3. ஸோ ஐயோட சைஸ் 3, யூ கேன் ஜஸ்ட் see the explanation பார்த்தாலே உங்களுக்கு புரியும் ஹைக்கு. ஸோ 0 0 0 ஆட் பண்ணலாம், அப்புறம் 1 1 0 ஆட் பண்ணலாம். ஏன் 1 1 0? பிகாஸ் நீங்கள் 1 ஆட் பண்ணுறதா இருந்தால் யூ ஹேவ் டு ஆட் 2 ones at a time. அப்புறம் யூ கேன் ஆட் 0. இல்லைனா யூ கேன் ஆட் 0 அண்ட் ஆட் 1 ஆட் பண்ணுறதா இருந்தால் எத்தனை 1 ஆட் பண்ணணும்? 2 ones at a time. ஸோ 1 வந்து பாருங்கள் 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கன்ஃபியூஸ் ஆக வேணாம், இட்ஸ் குவைட் கன்ஃபியூஷன், எனக்கு புரியுது. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, அப்போ அந்த கேரக்டர் 0 times, அப்போ அந்த கேரக்டர் 1 times, ரைட்? ஸோ இந்த கொஸ்டின் புரிஞ்சுன்னு நம்புகிறேன். ஸோ லெட்ஸ் திங்க் அபவுட் த சொல்யூஷன். ஸோ நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் இந்த கொஸ்டினை? ஸோ இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணலாம்னா பேசிக்கலி வந்து பார்த்தீங்கன்னா லைக் நம்ம கொஸ்டின்லேயே சொல்லியிருக்காங்க லைக் கவுண்ட் த நம்பர் ஆஃப் பாசிபிலிட்டிஸ்ன்னு சொல்லியிருக்காங்க, ரைட்? கவுண்ட் த நம்பர் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஆன்சர்ஸ், பேசிக்கலி பாசிபிள் சொல்யூஷன்ஸ். ஸோ கவுண்ட்னு வந்துட்டாலே நம்ம மைண்டில் என்ன வரணும்? we have to think in terms of recursion and dynamic programming. ஸோ நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் லைக் நிறைய டைனமிக் ப்ரோக்ராமிங் சொல்யூஷன்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கவுண்ட் த நம்பர் ஆஃப் பாசிபிலிட்டிஸ், டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ், எக்ஸ்ப்ளோர் ஆல் த பார்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு ஹிண்ட் வந்தாலே வி ஜென்ரலி கோ ஃபார் ரெக்கர்ஷன். ஸோ இந்த கொஸ்டினுமே வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கர்ஷன் யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ண போகிறோம், ரைட்? ஸோ எப்படி நம்ம ரெக்கர்ஷன் எழுதலாம் இந்த கொஸ்டினுக்கு? ஸோ எப்படி நம்ம ரெக்கர்ஷன் எழுதலாம்னா நம்மளுக்கு தெரியும் லைக் வி ஷுட் எய்தர் ஈச் ஸ்டெப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஈச் ஸ்டெப்பில் நம்மளுக்கு தெரியும் எய்தர் வி ஷுட் ஆட் அ 0 ஆர் வி ஷுட் ஆட் அ 1. 0 வந்து 0 times, 1 வந்து 1 times, லெட் இட் பி, ஓகே? ஏன்னா இங்கே சொல்லியிருக்காங்க லைக் யூ ஹேவ் டு append 1 times, 0 0 timesன்னு சொல்லியிருக்காங்க, ரைட்? ஸோ எய்தர் நம்ம 0 இல்லை 1 தான் நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி இஃப் வென் திங்கிங் ஆஃப் த சொல்யூஷன் இந்த மாதிரி எய்தர் ஆர் இந்த மாதிரி உங்களுக்கு மைண்டில் வந்துச்சுன்னா, எய்தர் ஆர் இந்த ஒரு வேர்டு உங்கள் மைண்டில் வந்துச்சுனாலே யூ கேன் ஜஸ்ட் டூ ஒன் திங். என்ன பண்ணலான்னா யூ கேன் ஜஸ்ட் டூ ஒரு சம்முன்னு ஒரு வேரியபிள் வச்சுக்கோங்க, ரைட்? சம்முன்னு ஒரு வேரியபிள் வச்சுக்கோங்க. சம்முன்னு ஒரு வேரியபிள் வச்சுட்டு யூ ஜஸ்ட் டூ ரெக்கர்ஷன் பேஸ்ட் ஆன் ஆடிங் 2 things. ஃபர்ஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 0, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டி 0 வந்து நீங்கள் ஏர்ச் பண்ணுவீங்க. செகண்ட் பாசிபிலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா யூ வில் டூ சம்திங் வித் 1, ஓகே? ஸோ இந்த ஒரு திங் உங்கள் மைண்டில் வந்துடணும். ஸோ இந்த ஒரு திங் உங்கள் மைண்டில் வந்துருச்சுன்னா இட்ஸ் வெரி ஈஸி டு சால்வ் திஸ் கொஸ்டின். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னா நம்மளுக்கு தெரியும் நம்மளுக்கு வந்து தெரியும் லோன்னு ஒரு வேரியபிள் கொடுத்துருக்காங்க, ஹைன்னு ஒரு வேரியபிள் கொடுத்துருக்காங்க. ஃப்ரம் டில் லோ டு ஹை தான் நம்மளோட ஸ்ட்ரிங்கோட சைஸ் பாசிபிலிட்டி, ரைட்? லோ டு ஹை வந்து இன்க்ளூசிவ், ஓகே? ஹை வந்து இன்க்ளூசிவ். டில் லோ டு ஹை இன்க்ளூசிவ் நம்மளோட ஸ்ட்ரிங்கோட சைஸ் பாசிபிலிட்டி. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து லெட்ஸ் டூ அ ரெக்கர்ஷன், லெட்ஸ் ரைட் அ ரெக்கர்ஷன் ஃபார் ஒன் திங் அண்ட் யூஸ் த சேம் ரெக்கர்ஷன் டில் ஃப்ரம் லோ டு ஹை. ஸோ நம்ம என்ன சொல்ல வரேன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ரெக்கர்ஷன் எழுதலாம். ரெக்கர்ஷன் சொல்யூஷன் நம்ம எப்படி எழுதலாம்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம லெட்ஸே நம்மளோட சைஸ் ஆஃப் ஸ்ட்ரிங் வந்து 3ன்னு வச்சுக்கலாம், ரைட்? சைஸ் ஆஃப் ஸ்ட்ரிங் வந்து 3ன்னு வச்சுக்கலாம். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னா நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ரெக்கர்ஷனில் சம் ஈக்குவல் டு சம் ப்ளஸ் ஈக்குவல் டு ஃபங்க்ஷன் ஆஃப், ரைட்? ஃபங்க்ஷன் ஆஃப் இங்கே என்ன பண்ண போகிறேன்னா எய்தர் யூ கேன் ஆட் ஜீரோஸ் ஆர் ஒன்ஸ். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா லெட்ஸே எஸ்ங்கிறது சைஸ்னு வச்சுக்கலாம், ரைட்? எஸ்ங்கிறது சைஸ்னு வச்சுக்கலாம். சைஸ் மைனஸ் த நம்பர் ஆஃப் ஜீரோஸ் என்ன 0, நம்பர் ஆஃப் ஜீரோஸ் என்ன ரெப்ரசன்ட் 0, ரைட்? Z represents the number of zeros. அதே மாதிரி sum plus equal to function of
size வந்து s right, size minus the number of ones, o represents the number of ones. okay, so இந்த ஒரு ரெக்கர்ஷன் நான் பண்ண போகிறேன். அண்ட் பேஸ் கண்டிஷன் என்னவா இருக்கும், சப்போஸ் நம்மளோட சைஸ் வந்து 0க்கு கீழே வந்துருச்சுன்னா, நம்ம சைஸ் வந்து 0க்கு கீழே வந்துருச்சுன்னா, if this size becomes less than 0, அப்படி வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம், we can just return 0. okay, we can just return 0. இன்னொரு பேஸ் கண்டிஷன் என்னன்னா, நம்ம சைஸ் வந்து எம்டி ஆயிடுச்சுன்னா, it means that we have filled all the elements in the string. We have filled all the elements in the string. Size வந்து 0 ஆச்சுன்னா, if size equal to 0, size வந்து 0 ஆச்சுன்னா we can just return, size வந்து 0 ஆச்சுன்னா we can just return 1, because நம்ம வந்து கவுண்ட் பண்ணுறோம், ரைட். பேசிக்கலி நம்ம வந்து கவுண்ட் பண்ணுறோம். ஸோ கவுண்டிங் டிபியில் வந்து பார்த்தீங்கன்னா we will either return 0 or 1. இது ஒரு பேட்டர்ன், you have to keep it in mind. okay, so let's get into the solution. ஸோ கோட் பார்த்தா உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும், ரைட். ஸோ let me just write int function. okay, int function, and இங்க வந்து int length னு ஒரு வேரியபிள் பாஸ் பண்ணிக்கிறேன். int length is nothing but the size of the string. okay, and அப்புறம் இந்த 0 1 அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன், ரைட். காப்பி பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் லெட்ஸ் ரைட் த சொல்யூஷன். int sum னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். சம்மோட டைப் வந்து I will just keep long, right, because there is possibility that we will get a solution of higher length. and mod னு ஒரு வேரியபிள் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன் வெளியா. int mod is equal to 1e9 plus 7, ரைட், அதாவது 10 power 9 plus 7. ஸோ long sum is equal to 0, இன்ஷியலாக 0, ஃபைன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, sum plus equal to function of நம்ம லென்த் என்ன, லென்த்து மைனஸ் த நம்பர் ஆஃப் ஜீரோஸ், கமா 0 and 1 அப்படியே பாஸ் பண்ணிடுறேன். அதே மாதிரி sum equal to sum plus function of length minus 1, 0 and then 1. alright, so finally let me return the sum. It's as simple as that. So base condition is nothing but, suppose நம்மளோட length வந்து, if this length becomes 0, நம்ம return 1 பண்ணிடலாம், ரைட். பிகாஸ் length 0 ஆச்சுன்னா it means that we have found a specific possibility ன்னு அர்த்தம். சப்போஸ் நம்மளோட length of the string வந்து 3னா, நம்மளுக்கு வந்து சப்போஸ் நம்மளுக்கு வந்து ஆன்சர் வந்து 0 0 0 நம்மளுக்கு கிடச்சிருன்னு வச்சுக்கலாம், ரைட். ஸோ it means that we have found one possible condition, one possibility. அதனால வந்து we can just return 1, because 1 we are incrementing this something. அதே இன்னொரு கண்டிஷன் என்னன்னா, if length becomes less than 0, you can just return 0. It's as simple as that. So இந்த சொல்யூஷன் ரன் பண்ணி பார்க்கறதுக்கு முன்னாடி let me just run this thing for int length is equal to low, length is less than or equal to high, length plus. alright, ஏன்னா வந்து நம்மளோட லென்த் வந்து டிஃபர் ஆகும், ஃப்ரம் லோ டு ஹை நம்மளோட லென்த் வந்து டிஃபர் ஆகும். அதனால வந்து இந்த ஒரு ஃபார் லூப் எழுதணும். அண்ட் வெளியே ஒரு ஆன்சர் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். int answer equal to 0. alright, answer is equal to answer equal to answer mod plus function of length பாஸ் பண்ணிக்கிறேன், and 0 அப்படியே பாஸ் பண்ணிக்கிறேன், zeros, and then 1 அப்படியே பாஸ் பண்ணிக்கிறேன், 1, and வெளியே ஒரு mod, fine. let's run this solution, return answer. alright, so run பண்ணி பார்க்கலாம். ஸோ பாருங்க, நம்ம சொல்யூஷன் அக்செப்டட்னு வருது. ஸோ ரெக்கர்ஷன் புரிஞ்சதுன்னு நம்புறேன். ஸோ பேசிக்கலி வி ஆர் டூயிங் நத்திங். நான் வந்து லைக் நம்பர் ஆஃப் இந்த லென்த் மைனஸ் 0 பண்ணுறோம், நம்பர் ஆஃப் ஜீரோஸ், லென்த் மைனஸ் நம்பர் ஆஃப் ஒன்ஸ். ஸோ இது பண்ணால் லைக் இது ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா லைக் நம்மளுக்கு நம்பர் ஆஃப் பாசிபிள் வேஸ் கிடச்சிரும். ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள் கொஸ்டின் நான் சொல்வேன். பிகாஸ் இந்த கொஸ்டின் வந்து இட்ஸ் அ மீடியம் லெவல் கொஸ்டின். ஆல்சோ இட்ஸ் மீடியம் லெவல் கொஸ்டின். நான் வந்து இது ஒரு ஈஸி லெவல் கொஸ்டின் சொல்லுவேன். பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் சேம் டைப் ஆஃப் கொஸ்டின் நேம்டு கிளைம்பிங் ஸ்டார்ஸ். ஸோ கிளைம்பிங் ஸ்டார்ஸ் கொஸ்டின்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டிபி வந்து சிமிலர் இதே மெத்தடில் தான் பண்ணுவோம். ஸோ பாருங்கள், கிளைம்பிங் ஸ்டார்ஸோட டிபி பாருங்கள், ஐ மீன் சொல்யூஷன் பாருங்கள். சேம் வந்து இந்த கிளைம்பிங் ஸ்டார்ஸில் என்னென்னா லைக் there are two possibilities basically. இந்த கொஸ்டின் பார்த்தா உங்களுக்கு புரியும். ஸோ கிளைம்பிங் ஸ்டார்ஸ் கொஸ்டின் பாருங்கள், இட்ஸ் லோடிங். ஸோ இந்த கிளைம்பிங் ஸ்டார்ஸ் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா லைக் கொஸ்டின் பாருங்கள், யூ ஹேவ் டு கிளைம்ப் அ ஸ்டார்கேஸ், இட் டேக்ஸ் n steps to reach top. Each time you can climb 1 or 2 steps. In how many distinct ways you can climb to the top? So basically either you can take 1 step or 2 step. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டினில் இன்னைக்கான கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா either you can
fill the string 0 times or you can fill the string 1 times. So similar question தான். அதனால வந்து similar DP தான் பாருங்க. இந்த சொல்யூஷன் பாருங்க, கிளைம்பிங் ஸ்டார்ஸ் சொல்யூஷன் பாருங்க, நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஸோ எய்தர் 1 டைம், அதனால வந்து n-1, எய்தர் 2 டைம்ஸ், இல்லைனா 2 டைம்ஸ் n-2. சிமிலர் திங் தான் இங்கே பண்ணியிருக்கோம். இங்கே வந்து 0 டைம்ஸ் அண்ட் தென் 1 டைம். இட்ஸ் வெரி சிம்பிள். ஸோ இப்போ நம்ம வந்து டிபி மெமோரைஸ் பண்ணலாம். ஸோ மெமோரைஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் வந்து we have to find the number of changing parameters. ஸோ நம்பர் ஆஃப் சேஞ்சிங் parameters எவ்வளோ இருக்குது இந்த ஃபங்க்ஷனில். இந்த பாராமீட்டர்ஸ் பாருங்க, லென்த் வந்து சேஞ்ச் ஆகுதா, 0 சேஞ்ச் ஆகுதா, 1 சேஞ்ச் ஆகுதான்னு பாருங்க. 0 and 1 வந்து கான்ஸ்டன்டாக இருக்குது, எதுவுமே சேஞ்ச் ஆகல. லென்த் மட்டும் தான் சேஞ்ச் ஆகுது. லென்த் இஸ் சேஞ்சிங் ஃப்ரம், லென்த் வந்து எதுலேருந்து எது வரைக்கும் சேஞ்ச் ஆகுது, லென்த் இஸ் சேஞ்சிங் ஃப்ரம் லோ டு ஹை, ஹை இன்க்ளூசிவ். ஓகே, ஹை இன்க்ளூசிவ் ஃப்ரம் லோ டு ஹை சேஞ்ச் ஆகுது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா ஹை இன்க்ளூசிவ். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இன்க்ளூசிவாக இருக்கனால லெட்ஸ் டிக்ளேர் அ டிபி வெக்டார் ஆஃப் ஒன் டைமென்ஷன் டிபி பிகாஸ் there is only one changing parameter. ஒரே ஒரு பாராமீட்டர் தான் சேஞ்ச் ஆகுது, which is length மட்டும் தான் சேஞ்ச் ஆகுது. ஸோ இப்போ நம்ம டிபி இனிஷியலைஸ் பண்ணிடலாம். வெக்டார் ஆஃப் இன்ட் டிபியோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஹை ப்ளஸ் 1 பிகாஸ் ஹை வந்து இன்க்ளூசிவ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 0 to high. ஓகே, 0 to high வரைக்கும் இருக்கும், நாட் 0 to high -1. அதனால வந்து ஹை ப்ளஸ் 1 டிக்ளேர் பண்ணிக்கலாம். 0 to high வரைக்கும் இருக்கும், ஹை இன்க்ளூசிவ். ஓகே, அதனால -1 எல்லாமே வந்து இனிஷியலைஸ் டு -1, ஹை ப்ளஸ் 1. டிபியோட சைஸ் வந்து ஹை ப்ளஸ் 1, எவ்ரி திங் இஸ் இனிஷியலைஸ் டு -1. ஸோ நான் டிபி எல்லா இடத்துலையும் பாஸ் பண்ணிக்கிறேன், டிபி. ஆல்ரைட், அண்ட் இங்கேயும் பாஸ் பண்ணிக்கிறேன் வெக்டார் ஆஃப் இன்ட் டிபி. ஸோ மறக்காமல் எப்பயும் டிபி பாஸ் பண்ணும்போது பாஸ் பை ரெஃபரன்ஸ் பண்ணுங்க, அதர்வைஸ் தேர் ஆர் சான்சஸ் தட் யூ வில் கெட் டைம் லிமிட் எக்ஸீடட் எரர். ஓகே, அன்றைக்கி செக் பண்ணலாம் இஃப் டிபியில் வந்து ஆல்ரெடி நம்ம லென்த் கம்ப்யூட் பண்ணியிருக்கோமான்னு. இஃப் ஆல்ரெடி டிபியில் லென்த் இருந்துச்சுன்னா we can just return that particular dp itself, return dp of length. Alright, and finally we can just pass dp everywhere, dp. and ஒரு விஷயம் நாங்கள் பண்ண மறந்துட்டேன் ஆக்சுவலி. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லைக் சம்முமே வந்து நம்ம வந்து மாட் பண்ணணும், ரைட், ரைட். ஸோ இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ பாருங்க, நம்ம சொல்யூஷன் அக்செப்ட்னு வருது. லெட் மீ சப்மிட். ஸோ பாருங்க, நம்ம சொல்யூஷன் சப்மிட் ஆகிடுச்சு. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் த அப்ரோச். ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள் கொஸ்டின் தான் நான் சொல்லுவேன். லைக் அந்த கிளைம்பிங் ஸ்டார்ஸ் கொஸ்டின் நீங்கள் வந்து ஒரு தாடி பாருங்க. அந்த கிளைம்பிங் ஸ்டார்ஸ் கொஸ்டின் பார்த்துட்டு யூ ஜஸ்ட் கம் பேக் டு திஸ் கொஸ்டின். இந்த கொஸ்டின் வந்து ஒன்றுமே இல்லைன்னு உங்களுக்கு தோணும், ரைட். ஸோ இஃப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ் வீடியோ, கிவ் இட் அ தம்ஸ் அப். அண்ட் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ நிறைய பேர் கோடிங் தமிழில் கற்றுப்பாங்க. அண்ட் நம்ம சேனலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிளேலிஸ்ட் இருக்குது, லைக் க்யூரேட்டட் பிளேலிஸ்ட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் டிபி, கிராஃப்ஸ் அண்ட் கிரீடி ப்ராப்ளம்ஸ். ஸோ எல்லா DSA எல்லா பிளேலிஸ்ட்டும் நம்ம சேனலில் இருக்குது தமிழில். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வில் see you in the next video again. Until then, bye.